அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ டாப்டு த லிஸ்ட் ஆஃப் பிரஸ்டீஜியஸ் செலிபிரிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் மதிப்புமிக்க பிரபலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச நபர் விராட் கோலி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. விராட் கோலி ஃபர்ஸ்ட், ரன்வீர் சிங் செகண்ட், தேர்ட் பார்த்தோம்னா ஷாருக் கான் அவர்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது, who completed 2 consecutive full terms as லோக் சபா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்களவை சபாநாயகராக தொடர்ந்து 2 முழு பதவிக்காலங்களை நிறைவு செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 7ஆம் மற்றும் 8வது மக்களவை சபாநாயகராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பல்ராம் ஜாக்கர் அப்படிங்கிற இவர் தான் தொடர்ந்து 2 டேர்முக்கு வந்து ஸ்பீக்கரா வந்து இருந்திருப்பாரு லோக்சபால. ஓகேவா? சோ அதான் நமக்கு ஸ்பீக்கரோட எலெக்ஷன் அப்படிங்கிறது அடுத்த வாரம் நடக்க போகுது. சரிங்களா? சோ அந்த ஒரு பின்னணியில தான் இந்த கொஸ்டினை பார்க்குறோம் நம்ம. அடுத்தது, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1969 ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் விச் கமிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த குழுவின் பரிந்துரைப்படி 1969ஆம் ஆண்டு மாநில சிறப்பு அந்தஸ்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நிதிக்குழுவோட பரிந்துரையின் பேர்ல தான். ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் 5th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனோட பேசிஸ்ல தான் நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி டு ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கோம். ஓகேவா? நம்ம ஆர்டிகல்ஸ் கூட பார்த்துருப்போம். 371 ஏல இருந்து நமக்கு IJ வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேட்டை பத்தி சொல்லும். இதை நம்ம டிஎன்ஏல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது, which is the first Southeast Asian country to legalize same-sex marriage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் தென்கிழக்கு ஆசிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்து தான். தாய்லாண்டோட பாராளுமன்றத்தில் இந்த சமபாலின திருமணம் அல்லது ஒரே பாலின திருமணம் அப்படின்னு சொல்றோம். அதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு பாலின திருமணம் அப்படிங்கறத லீகலைஸ் பண்றது நாங்க பண்ணக்கூடாது, அதை பாராளுமன்றத்துல சட்டம் கொண்டு வந்துதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பாராளுமன்றத்துக்கு தான் இப்போ அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்தியாவில் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கறத லீகலைஸ் பண்ணோம்னா பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாக்குறது ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்னு பாக்குறோம். அது யார் அப்படின்னா தாய்லாந்து. முக்கியமான விஷயம். சரியா? லாஸ்டா பாக்குறப்போ, how many of the following pairs are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகழ்வாராய்ச்சி பத்தி தான் தமிழ்லேயே பார்த்துரும். பின்வரும் இணைகளில் எத்தனை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருமாலபுரம் அப்படிங்கிறது தென்காசின்னு கொடுத்திருக்காங்க. சென்னானூர் கிருஷ்ணகிரி, கொங்கல் நகர் திருப்பூர், மருங்கூர் அப்படிங்கிறது கடலூர். ஓகேவா? ஸோ இது 4மே பார்த்தோம்னா முதல் முறையா அகழ்வாராய்ச்சி பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன், முதல் கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. 2024 பட்ஜெட்ல கூட இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. நேற்று இந்த பணிகளை தொடங்கி வைக்கிறதுக்காக முதலமைச்சர் தலைமையில ஒரு விழாவும் நடந்துச்சு. ஓகேவா? அதன் பின்னணியில தான் இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ திருமாலபுரம் அப்படிங்கிறது தென்காசி கரெக்ட் தான். சென்னானூர் அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி கரெக்ட் தான். கொங்கல் நகர் அப்படிங்கிறது திருப்பூர், இதுவும் கரெக்ட். மருங்கூர், கடலூர் 4மே நமக்கு கரெக்டான இணைகள் தான். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.